திருவாய்மொழி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 2112 2111 சுருக்கம். திருவாய்மொழி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 2112 2111 சுருக்கம். and 211 பாசுரம் continued. and 2111 பாசுரம் continued. திருக்குறுகூர் பிரான் பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். திருக்குறுகூர் பிரான் பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். ஆழ்வார் எம்பெருமானை எல்லையற்ற அழகானவர், அனைத்து மங்களகரமான குணங்களிலும் முழுமையானவர், உடல் ரீதியாக அனுபவித்தது போலவே தனது இதயத்திற்குள் அனுபவித்து அவரை உடல் ரீதியாக அனுபவிக்க விரும்பி அதற்காக முயற்சிக்கிறார். அது நடக்கவில்லை என்பதைக் கண்டு மிகவும் வருத்தமடைந்து தனது சொந்த சூழ்நிலையை பற்றி ஒருவரை போல பேசத் தொடங்குகிறார். பகவானுடன் இணைவதில் மகிழ்ச்சியடையும் இயல்புடைய ஒரு அன்பான பெண்ணின் மனநிலையை ஆழ்வார் ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவரை பிரிவதில் துயரமடைகிறார். பிரிவின் போது அவள் பெண் மனநிலையில் ஆழ்வார். மற்ற உயிரினங்களும் பகவானிடமிருந்து பிரிவதில் துன்பப்படுவதாக கருதி அத்தகைய உயிரினங்களுக்கு நீங்களும் என்னைப் போல துன்பப்படுகிறீர்கள் என்று கூறுகிறாள். திருக்குறுகூர் பிரான் பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். ஆழ்வார் எம்பெருமானை எல்லையற்ற அழகானவர், அனைத்து மங்களகரமான குணங்களிலும் முழுமையானவர், உடல் ரீதியாக அனுபவிப்பது போலவே தனது இதயத்திற்குள் அனுபவித்து அவரை உடல் ரீதியாக அனுபவிக்க விரும்பி அழகாக முயற்சிக்கிறார். அது நடக்கவில்லை என்பதைக் கண்டு மிகவும் வருத்தமடைந்து தனது சொந்த சூழ்நிலையை பற்றி வேறொருவரை போல பேசத் தொடங்குகிறார். பகவானுடன் இணைவதில் மகிழ்ச்சியடையும் இயல்புடைய ஒரு அன்பான பெண்ணின் மனநிலையை ஆழ்வார் ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவரை பிரிவதில் துயரமடைகிறார். பிரிவின் போது அவள் பெண் மனநிலையில் ஆழ்வார். மற்ற உயிரினங்களும் பகவானிடமிருந்து பிரிவதில் துன்பப்படுவதாக கருதி அத்தகைய உயிரினங்களுக்கு நீங்களும் என்னைப் போல துன்பப்படுகிறீர்கள் என்று கூறுகிறாள். முதல் தசாப்தத்தில் ஆழ்வார் பகவானின் இன்பமான இயல்பை பற்றி கருணையுடன் விளக்கத் தொடங்கினார். அவரது குணங்களை தியானிக்கிறார். இது ஸ்ரீஹஸ்பதித்துவம், ஸ்ரீ மகாலட்சுமியின் அதிபதியாக இருப்பது, சேஷ சயித்துவம், ஆதிசேஷத்தின் மீது தங்கியிருப்பது, ஆதிசேஷத்தில் தங்கியிருப்பது, அனிஷ்ட நிவர்த்தி செய்ய முடியாதது அம்சங்கள். நிவர்த்தன பரிகாரவத்துவம், அத்தகைய ஒழிப்புக்கான கருவிகள் கொண்டவை. அம்சங்கள். நிவர்த்தன பரிகாரத்துவம், அத்தகைய ஒழிப்புக்கான கருவிகள் கொண்டவை. முதல் தசாப்தத்தில் ஆழ்வார் பகவானின் இன்பமான இயல்பை பற்றி கருணையுடன் விளக்கத் தொடங்கினார். அவரது குணங்களை தியானிக்கிறார். இது ஸ்ரீஹஸ்பதித்துவம், ஸ்ரீ மகாலட்சுமியின் அதிபதியாக இருப்பது, சேஷ சயித்துவம், ஆதிசேஷத்தின் மீது தங்கியிருப்பது, ஆதிசேஷத்தில் தங்கியிருப்பது, அனிஷ்ட நிவர்த்தி செய்ய முடியாதது அம்சங்கள். நிவர்த்தன பரிகாரத்துவம், அத்தகைய ஒழிப்புக்கான கருவிகள் கொண்டவை. நிவர்த்தன பரிகாரவத்துவம், அத்தகைய ஒழிப்புக்கான கருவிகள் கொண்டவை. சக்தி யோகத்துவம், அதிகாரம் கொண்டவை. சத்திய ஆதித்துவம், உண்மையாக இருத்தல். சம்பந்த விசேஷத்துவம், அனைவரோடும் சிறப்பு, நித்திய உறவு. காருணிகத்துவம், இரக்கத்தை ஈர்க்கும் அழகு. அனைத்து மற்றும் காரத்துவம், அனைத்திற்கும் காரணமாக இருப்பது. காராத்துவம், அனைத்திற்கும் காரணமாக இருப்பது. இவ்வாறு தியானிக்கும் போது ஆழ்வார் தனது காதலியை பகவான் பிரிந்திருக்கும் ஒரு காதலியின் இதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவள் பல மனிதர்களை பார்த்து தன்னைப் போலவே பகவானை பிரிந்து அவதிப்படுவதாக நினைத்து அவர்களுக்காகவும் பரிதாபப்படுகிறாள். சக்தி யோகத்துவம் அதிகாரம் கொண்டவை.
சத்திய ஆதித்யமும் உண்மையாக இருத்தல், சம்பந்த விசேஷத்துவம் சத்தியவ ஆதித்யம், சம்பந்த விசேஷத்துவம் அனைவரோடும் சிறப்பு நித்திய உறவு, காருணிகத்துவம் இரக்கத்தை ஈர்க்கும் அழகு, காருணிகத்துவம் இரக்கத்தை ஈர்க்கும் அழகு, அனைத்து மற்றும் காராத்வம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது மற்றும் காரணத்துவம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது மற்றும் காரணத்துவம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது. இவ்வாறு தியானிக்கும் போது ஆழ்வார் தனது காதலியை பகவான் பிரிந்திருக்கும் ஒரு காதல் இதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவள் பல மனிதர்களை பார்த்து தன்னை போலவே பகவானை பிரிந்து அவதிப்படுவதாக நினைத்து அவர்களுக்காகவும் பரிதாபப்படுகிறாள். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். முந்தைய தசாப்தத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் சௌலபியம், எளிதாக அணுகக்கூடிய தன்மை, மீள்மை தட் மீன்ஸ் மேன்மை மற்றும் வடிவழகு உடலழகு ஆகியவற்றை மணியை வானவர் கண்ணை தன்னதி ஓர் அரியை என்ற பாடலில் விளக்கினார். இந்த குணங்களில் ஒன்று கூட ஈர்க்கப்பட்டு அவரை பின்பற்ற போதுமானது. இந்த 3 குணங்களும் ஒன்றாக காணப்படும் போது என்ன சொல்வது? அத்தகைய அம்சங்கள் உடல் ரீதியாக அனுபவிக்கும் ஆசை ஆழ்வாருக்கு எழுகிறது. ஆனால் ஆழ்வாரின் ஆசை நிறைவேறாததால் ஆழ்வார் துயரமடைந்து எம்பெருமானின் துணைவியாக பிரிந்திருக்கும் மனநிலையில் தன்னை மகிழ்விக்க ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார். தோட்டத்தில் உள்ள பொருட்களின் செயல்பாடுகளைக் கண்டு எம்பெருமானுடன் ஒன்றுபடாமல் இருப்பதில் துன்பப்படுவர்கள் யார் என்பதை கொண்டு அவர்களின் துன்பத்தை பற்றியும் பாடுகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். முந்தைய தசாப்தத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் சௌலபியம், எளிதாக அணுகக்கூடிய தன்மை, மீண்மை தட் மீன்ஸ் மேன்மை மற்றும் வடிவழகு உடல் அழகு ஆகியவற்றை மணியை வானவர் கண்ணனை தன்னதி ஓர் அரியை என்ற பாடலில் விளக்கினார். இந்த குணங்களில் ஒன்று கூட இருக்கப்பட்டு அவரை பின்பற்ற போதுமானது. இந்த 3 குணங்களும் ஒன்றாக காணப்படும்போது என்ன சொல்வது? அத்தகைய அம்சங்கள் உடல் ரீதியாக அனுபவிக்கும் ஆசை ஆழ்வாருக்கு எழுகிறது. ஆனால் ஆழ்வாரின் ஆசை நிறைவேறாததால் ஆழ்வார் துயரமடைந்து எம்பெருமானின் துணைவியாக பிரிந்திருக்கும் மனநிலையில் தன்னை மகிழ்விக்க ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார். தோட்டத்தில் உள்ள பொருட்களின் செயல்பாடுகளைக் கண்டு எம்பெருமானுடன் ஒன்றுபடாமல் இருப்பதில் துன்பப்படுபவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் துன்பத்தை பற்றியும் பாடுகிறார். நம்பிள்ளையின் அறிமுகம். திருவாய்மொழி 1:4 அஞ்சிராய மதனாராயில் கூட ஆழ்வார் இதே போன்ற உணர்ச்சிகளை அனுபவித்தார். ஆழ்வார் திருவாய்மொழி 1:10 பெருநிலம் கடிந்த நல்லடி பொழுது ஆயிர்பிலன் ஆளருவன் உலகங்களை அளவிடும் தாமரை பாதங்களை காண நான் இடைவிடாமல் கூக்குரலிடுவேன் என்று விரும்பினார். அப்படியானால் முந்தைய யுகங்களில் திருவிக்கிரம சரித்திரம் நடந்தது என்றும் அதை காண முடியாது என்றும் கூறி தன்னைத்தானே சமாதானத்தைப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கே பல்வேறு அவதாரங்களுக்கு பிறகு முந்தைய யுகங்களில் பிறப்பவர்களின் நன்மைக்காக உகந்தருளின நீளங்கள் திவ்ய தேசங்கள் உள்ளன. நம்பிள்ளையின் அறிமுகம். திருவாய்மொழி 1:4 அஞ்சிராய மதனாராயில் கூட ஆழ்வார் இதே போன்ற உணர்ச்சிகளை அனுபவித்தார். ஆழ்வார் திருவாய்மொழி 1:3-10 1:3-10 பெருநிலம் கடிந்த நல்லடி பொழுது ஆயர்பிலன் ஆளருவன் உலகங்களை அளவிடும் தாமரை பாதங்களை காண நான் இடைவிடாமல் கூக்குரலிடுவேன் என்று விரும்பினார். அப்படியானால் முந்தைய யுகங்களில் திருவிக்கிரம சரித்திரம் நடந்தது என்றும் அதை காண முடியாது என்றும் கூறி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கே பல்வேறு அவதாரங்களுக்கு பிறகு முந்தைய யுகங்களில் பிறப்பவர்களின் நன்மைக்காக உகந்தருளின நீளங்கள் திவ்ய தேசங்கள் உள்ளன. திருவாய்மொழி 1:9 நம்பியை தென்குறுங்குடி நின்றார் என்று கூறப்பட்டுள்ளபடி திவ்ய தேசங்களில் எம்பெருமானுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று தனது விருப்பம் நிறைவேறாததால் ஆழ்வார் மிகவும் வருத்தப்படுகிறார். அஞ்சிராய மதனாராயில் ஆழ்வார்
தூதர்களை அனுப்பக்கூட தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இங்கே அத்தகைய தூதர்கள் கூட பிரிந்து துன்பப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்காகவும் துன்பப்படுகிறார். ஆழ்வாரின் துயரம் அவரது சொந்த இயல்பால் ஆழமானது. திருவாய்மொழி 1:3 10 அடியவர்களுக்கு தசாப்தம் வரை 1:3 10 அடியவர்களுக்கு தசாப்தம் வரை ஆழ்வார் பகவானின் இயல்பை அனுபவித்து பிறந்ததால் அவரது துயரம் குறைவாகவே உள்ளது. திருவாய்மொழி 1:10-9 நம்பிய தென்குறுங்குடி நின்றார் என்று கூறப்பட்டுள்ள படி திவ்ய தேசங்களில் எம்பெருமானுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று தனது விருப்பம் நிறைவேறாததால் ஆழ்வார் மிகவும் வருத்தப்படுகிறார். அஞ்சிராய மதனாராயில் ஆழ்வார் தூதர்களை அனுப்பக்கூட தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இங்கே அத்தகைய தூதர்கள் கூட பிரிந்து துன்பப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்காகவும் துன்பப்படுகிறார். ஆழ்வாரின் துயரம் அவரது சொந்த இயல்பால் ஆழமானது. திருவாய்மொழி 1:3 10 அடியவர்களுக்கு தசாப்தம் வரை ஆழ்வார் பகவானின் இயல்பை அனுபவித்து பிரிந்ததால் அவரது துயரம் குறைவாகவே உள்ளது. ஆனால் திருவாய்மொழி 1:4 அஞ்சிராய் மதனாராய் முதல் இன்று வரை ஆழ்வார் தனது குணங்களை ஆழமாக அனுபவித்து பிரிந்தார். அவரது துயரம் குறைவாக உள்ளது. ஆனால் திருவாய்மொழி 1:4 அஞ்சிராய மதனாராய் முதல் இன்று வரை ஆழ்வார் தனது குணங்களை ஆழமாக அனுபவித்து பிரிந்தார். எனவே அவரது துயரம் துக்கம் இப்போது மிகவும் ஆழமானது. பகவத் விஷயத்தில் 87 பகவத் விஷயத்தில் நாம் எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது சுவையாகிறது. அவரது துயரம் குறைவாக உள்ளது. ஆனால் திருவாய்மொழி 1:4 அஞ்சிராய மதனாராய் முதல் இன்று வரை ஆழ்வார் அவரது குணங்களை ஆழமாக அனுபவித்து பிரிந்தார். எனவே அவரது துயரம் துக்கம் இப்போது மிகவும் ஆழமானது. பகவத் விஷயத்தில் நாம் எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது சுவையாகிறது. கீழ் வருவதெல்லாம் இயற்கையானது. இது இயற்கையானது. கொக்கு வெண்மையாக வெளிர் நிறத்தில் இருக்கும். ஒரு ஐபிஎஸ் பறவை அதன் கூட்டாளியின் கொக்குடன் இணைக்கப்பட்டு அதன் கொக்கு சிறிது தளர்த்தப்படும் போது கத்த. ஒரு ஐபிஎஸ் பறவை அதன் கூட்டாளியின் கொக்குடன் இணைக்கப்பட்ட அதன் கொக்கு சிறிது தளர்த்தப்படும் போது கத்த. வார்த்தைகள் அர்த்தங்கள் இல்லாத சத்தங்களை எழுப்பும் கடல். காற்று ஒரே இடத்தில் தங்காமல் சத்தங்களை எழுப்பும் கடல். காற்று ஒரே இடத்தில் தங்காமல் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மேகம் மழையாக தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும். சந்திரன் வளர்வதும் மறைவதும். பொருட்களின் தெளிவு நிலையை மறைக்க இருள். கடல் அலைகளின் அதிக அலை மற்றும் குறைந்த அலையை பொறுத்து அதன் நீர் உள்ளடக்கத்தை அதிகரிக்க குறைக்க உப்பு வேலை செய்கிறது. கடல் உப்பு தயாரிக்கப்படும் இடம் சால்டர்ன் என்றும் அழைக்கப்படுகிறது. லேசான இடைவெளிகளுடன் பிரகாசிக்க ஒரு எண்ணெய் விளக்கு. கடல் அலைகளின் அதிக அலை மற்றும் குறைந்த அலையை பொறுத்து அதன் நீர் உள்ளடக்கத்தை அதிகரிக்க குறைக்க உப்பு வேலை செய்கிறது. கடல் உப்பு தயாரிக்கப்படும் இடம் சால்டர்ன் என்றும் அழைக்கப்படுகிறது. லேசான இடைவெளிகளுடன் பிரகாசிக்க ஒரு எண்ணெய் விளக்கு. ஆனால் ஆழ்வார் இந்த உயிர்களுக்கு இத்தகைய குணங்கள் இருப்பது இயல்பானது என்பதை உணராமல் பகவானை பிரிந்து துன்பப்படுவதாக கருதி அவர்களுக்காகவும் பரிதாபப்படுகிறார். ஆனால் ஆழ்வார் இந்த உயிர்களுக்கு இத்தகைய குணங்கள் இருப்பது இயல்பானது என்பதை உணராமல் பகவானை பிரிந்து துன்பப்படுவதாக கருதி அவர்களுக்காகவும் பரிதாபப்படுகிறார். ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளை சரணம்.